பகவான் பதில் சொல்லும்போது, வாலி நீ முதல்ல தர்மத்தை பேசுகிற மாதிரி பேசுகிறாய். தர்மங்கிறது எல்லாராலும் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நிலையில் இல்லை. சூக்ஷ்மஹா பரமதுஜ்ஞேயா சதாம் தர்ம பிளவங்கமா ஹிருதிஸ்த சர்வபூதானாம் ஆத்மாவேத்தி சுபாசுபே. ரொம்ப நுட்பமானது தர்மம் அப்படிங்கிறது. தர்மம் அதர்மமாகும், அதர்மம் தர்மமாகும், புண்ணியம் பாபமாகும், பாபம் புண்ணியமாகும், சத்தியம் அசத்தியமாகும், அசத்தியம் சத்தியமாகும், சூழ்நிலையை பொறுத்து மாறும். ஒரு பெரிய பசுமாடு ஒன்று தன் வீட்டு தோட்டத்தில் மேய்ஞ்சுடுத்து. அங்கே போட்டிருக்கக்கூடிய அந்த பூச்செடியெல்லாம் சாப்பிட்டுட்டு வாசலில் வந்து படுத்துன்னு இருக்கு. அந்த வீட்டுக்காரன் அதை கவனிக்கலை. எய்த்த வீட்டுக்காரன் அதை பார்த்துருக்கான். கொஞ்ச நேரம் கழித்து இந்த தோட்டத்துக்காரன் வீட்டுக்காரன் வாசலில் வந்து பார்க்குறான். தோட்டத்து செடியெல்லாம் சாப்பிட்டதா இருக்குது. தள்ளி ஒரு மாடு படுத்துன்னு. அந்த எய்த்த வீட்டுக்காரனை பார்த்து கேட்குறான், இந்த மாடு தான் அதை சாப்பிட்டுதா அப்படின்னு கேட்டான். என்ன பதில் சொல்லணும் நாம்? ஆமாம், இதுதான் சாப்பிட்டது, நான் பார்த்தேன் அப்படின்னா ஒரு கம்பை எடுத்துன்னு அந்த மாட்டை சாத்த போகிறான், அடிக்க போகிறான். நாம் என்ன பதில் சொல்லணும்னா, தெரியாதுப்பா, நான் பார்க்கல. இது பொய்யாகாது, அதனால் ஆகாது. ஏன் அப்படின்னா, ஒரு ஹிம்சைக்கு நாம் பொய் சொன்னாலும் அது பொய் ஆகாது. ஒருத்தர் ஹிம்சை பண்ண போகிறான்னா அந்த சமயத்தில் நாம் பொய் சொல்லலாம், அது தப்பு ஆகாது. 2 பேராக இந்த பக்கமாக ஓடி போனார்களா? ஒரு திருடன் 4 கொள்ளையர்கள் துரத்தின்னு வரா ஒரு சாதுக்களை அப்படின்னு சொன்னா, நம்ம வழியில் உட்காந்துருக்கோம், அந்த பக்கமாக ஓடினதை பார்த்துட்டு இந்த பக்கமாக ஓடினான்னா பார்த்தியானா நான் பார்க்கலன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொன்னால் இது பொய் ஆகாது. ஒரு கணவன் மனைவி வயசான தம்பதிகள் வரா, அந்த வழியாக ஒரு திருடன் வந்து அவர்களை கத்தியை காமிச்சு நகையை பறிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். நாம் தடுக்க போகிறதே அவன் நம்மளோட சண்டைக்கு வரத்தே கையில் ஏதோ கிடைக்கிறத எடுத்து அவனை அடித்தோம், அவன் செத்து போயிட்டான், அது பாவமாகும்னால் ஆகாது. ஏன்னா நம்மளுடைய நோக்கம் வந்து அவனை கொல்லணுங்கிறது இல்லை, இந்த வயசான தம்பதிகளை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான். அதனால் அந்த தர்மம் இருக்கே சூக்ஷ்மமானது. அது காரணத்தை வச்சுன்னு தான் இது தர்மமா, இது புண்ணியமா, இது சத்தியமா அப்படிங்கிற நிர்ணயமே தவிர காரியத்தை வச்சு கிடையாது. தர்மங்கிறது அவ்வளோ சூக்ஷ்மமாக இருக்குது வாலி. எல்லாராலையும் அவ்வளோ சுலபமாக அதை சொல்லிட முடியாது. இப்போ நான் உன்னை மறைஞ்சிருந்து அடித்தேன்னு சொல்கிறேன், நான் உன்னோட யுத்தம் பண்ணினேன்னு நீ சொல்கிற, நான் யுத்தமே உன்னோட பண்ணலை. நீ ஒரு ராஜா, நீ ஒரு ராஜ தர்மத்தில் இருந்திருக்க. ஸ்ரூயத்தே மனுனா கீதௌ ஸ்லோகௌ சாரித்ரவத்சலௌ கிரஹீதௌ தர்ம குஷலைஹி தததா சரிதம் மயா. மனுஸ்மிருதியில் ராஜதர்மங்களை சொல்லக்கூடிய 2 நூல்களில் என்ன சொல்லியிருக்கோ அதுதான் நான் பண்ணியிருக்கேனா. நீ ராஜாவாக இருந்தாலும் இதைத்தான் செய்வாய். ஒரு குற்றம் செஞ்சிருக்கான் அவன் அப்படின்னு சொன்னா, அந்த குற்றம் செஞ்சவனுக்கு ராஜா தண்டனையை கொடுத்தான்னா அந்த குற்றம் பண்ணின பாபம் அவனை விட்டு நீங்கிறது. அந்த குற்றம் செஞ்சவர்களுக்கு ராஜா தண்டனை கொடுக்காம விட்டான்னு வச்சுக்கோங்க, அல்லது அவனை மன்னிச்சு விடுதலை செய்தாலோ, சாசனாத்வா விமோக்ஷாத்வா ஸ்தேனஹா ஸ்தேயாத் விமுச்யதே ராஜாத்வசாசன் பாபஸ்ய ததவாப்னோதி கில்பிஷம். ஒரு திருடனை, ஒரு குற்றவாளிய மன்னிச்சு தண்டனை கொடுக்காம விட்டுட்டான்னா அந்த திருடன் வேணா விடுபட்டவன ஆறானே தவிர அந்த ராஜா அந்த பாபத்துக்கு பொறுப்பாயிடுறான். சாசனாத்வா விமோக்ஷாத்வா ஸ்னேதஹா ஸ்னேயாத் ஸ்தேனஹா ஸ்தேயாத் விமுச்சியதே. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் பண்ணின பாபத்துக்கு 3 விதமான பிராயஷ்சித்தங்கள், பரிகாரங்களை சாஸ்திரம் சொல்றது. நாம் ஒரு பாவம் பண்ணினோம்னா அது என்ன பாவம், அதுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத சாஸ்திரத்தில் பார்த்து நமக்கு நாமே பிராயஷ்சித்தம் பண்ணிக்கிறது ஒரு வகை. நாம் பண்ணின குற்றத்துக்கு நமக்கு ராஜா தண்டனை கொடுக்கறது ஒரு வகை. நாமும் பரிகாரம் பண்ணிக்கல, ராஜாவும் தண்டனை கொடுக்கல அப்படின்னு சொன்னா
தெய்வம் தண்டனை கொடுக்கும். அது இந்த ஜென்மாவில் கொடுக்கறதோ அடுத்த ஜென்மாவில் கொடுக்கறதோ தண்டனையிலேருந்து அவன் தப்பிக்க முடியாது. ராஜாவுக்கு அது தெரிஞ்சு இவன் குற்றம் பண்ணினவன் அப்படின்னு தெரிஞ்சு அவனை தண்டிக்காம விட்டா அந்த குற்றம் ராஜாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். நீங்க நினைச்சுட்டு இருக்கார்கள் குற்றம் பண்றவனை 10 பேரை விடுவிக்கிறேன், 15 பேரை விடுவிக்கிறேன், 1000 பேரை விடுவிக்கிறேன் அப்படின்னு தண்டனையே கொடுக்காம விடுவிக்க கூடாது. தண்டனையே அவனை ரெண்டு மேலோட்டமான கண்ணுல பார்த்தோம்னா அவன் பண்ணின குற்றத்துக்கு தண்டனை. சாஸ்திரத்தினுடைய பார்வையில பார்த்தோம்னா நீ தண்டிக்கலைன்னா அதை பன்மடங்கா அடுத்த ஜென்மாவில் அவன் அனுபவிப்பான். எத்தனை பேரை பார்க்குறோம், கை ஊனமா, கால் ஊனமா, கண்ணு தெரியாம, புத்தி சுவாதீனம் இல்லாம, பலவிதமான வியாதிகளோட. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? எத்தனை ஜனங்கள் கஷ்டப்படுறதே உலகத்தில். ஏழ்மையினால கஷ்டப்படுறதுங்கிறது ஒரு வகை. பலவிதமான வியாதிகளாலையும் பலவிதமான ஊனங்களாலையும் அங்கஹீனங்களாலையும் வாழ்க்கையில திடுதிப்புன்னு துன்பம். நன்னா கல்யாணம் பண்ணிட்டு சௌக்கியமா வாழ்ந்துட்டே இருக்கிறதே பொசுக்குன்னு 35 வயசுல பொண்டாட்டி போயிட்டான், 2 குழந்தைகளை வச்சுன்னு தவிக்கிறான். இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்ல முடியும்? அப்படின்னா அவர்கள் பண்ணின பாபம்தான் அது காரணம். அந்த பாபத்துக்குள்ள தண்டனையை அப்பயே அனுபவிச்சிருந்தாலோ அல்லது பிராயச்சித்தம் பண்ணியிருந்தாலோ தெய்வம் பேசாம விட்டுடும். அதை நீங்க செய்யல அப்படின்னு சொன்னா அதுக்கு அடுத்த பிறவியில வளர்ந்து நிற்கும். அது ஆர்யே நமமாந்தாத்ரா வியசனம் கோரமீப்சிதம் ஸ்ரமேன ஸ்ரமேன கிருதே பாபே யதா பாபம் த்வயா கிருதம். இதே மாதிரி ஒரு குற்றம் எங்க ராஜாவான மாந்தாத்தா காலத்துல வந்தது. அது ஒரு சன்னியாசி பண்ணியிருந்தார் இந்த குற்றத்தை. சன்னியாசி அப்படின்னு பார்க்காம ராஜா தண்டிச்சார் அவரை. இப்ப உன்னை எப்படி தண்டிச்சாரோ அது மாதிரி தண்டிச்சார். அந்த ரீதியில உன்னை நான் தண்டிச்சிருக்கேன். நான் செஞ்சது அப்படிங்கிறது தர்ம நெறிப்படி சாஸ்திரப்படி சட்டப்படி செய்யப்பட்டது. ஸ்ருணுஷா சாப்பிய பரம் பூயா காரணம் ஹரிபுங்கவஹ யச்ருத்வா ஹேது மத்வீர நமன்யும் கர்த்துமர்ஹசி. என் இஷ்டப்படியோ என்னோட விருப்பு வெறுப்புக்காகவோ இந்த காரியத்தை நான் செய்யல. பெரும்பாலான ராஜாக்கள் பதவிக்கு வந்த உடனே அவரவர்களுடைய வைரம், விரோதம், விருப்பு வெறுப்பு, கோபதாபங்கள், பழிவாங்குதல் அதனுடைய அடிப்படையில தான் தண்டிக்கப்படுகிறார்கள் மக்கள். வேணுங்கிறவனை விட்டுடுறது, வேண்டாதவனை பொய் குற்றம் சாட்டி சுமத்தி சிறையில் போடுறது, பல வகையான தண்டனைகள் அவர்களுக்கு கொடுக்கிறது. அப்படிங்கிற ரீதியில நமே தத்ர மனஸ்தாபோ நமன்யுஹு ஹரியூதபஹ வாகுராபிஷ்ச பாசைஷ்ச கூட்டைஷ்ச விவிதைர்நராஹ. நான் தர்மத்தின்படியே இதை செஞ்சதுனால எனக்கு மனசுல மனஸ்தாபங்கள்லாம் கிடையாது, எனக்கு கோபமும் கிடையாது, வருத்தமும் கிடையாது. இதை நீ தண்டனைன்னு ஏத்துண்டா இது இல்லை, நான் வானரம்